ஓகே. பேங்க் நிஃப்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு ம். பேங்க் நிஃப்டி கொண்டு வந்துட்டேன். ம். அதை வந்து என்லார்ஜ் பண்ணுறேன். இருங்க பேங்க் நிஃப்டி அந்த வாட்ச் லிஸ்ட்ல டைப் பண்ணிக்கணுமா? ஆமாம். என்ன நம்பர் தேவையில்லை. தேவையில்லை. நிஃப்டி பேங்க் டைப் பண்ணணும். நிஃப்டி பேங்க் டைப் பண்ணணும். நிஃப்டி பேங்க் டைப் பண்ணணும். அதில் நிஃப்டி பேங்க் என்எஸ்சின்னு வரும். நிஃப்டி பேங்க் என்எஸ்சி. ஆமா. அதை ப்ளஸ் சிம்பிளை செலக்ட் பண்ணால் ஆட் ஆயிரும். ஓகே. அதில் போயிட்டு சார்ட்டு செலக்ட் பண்ணுறோம். ஓகே. 48,971. 48,971. ஓகே. 65 பைசே. ஓகே. அதில் ரைட் சைடு கார்னரில் இருக்கக்கூடிய பாப்அப் சார்ட் அதை கிளிக் பண்ணுமா? அது என்ன அங்கிள், நான் பிளாக்ல எல்லாம் மாற்றி வச்சோம், எனக்கு திருப்பி ஒயிட்ல வருது. ஒரு தடவை மாற்றணுமா என்ன? அதை அப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சேவா. கரெக்ட். இல்லை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாக்கை மாற்றிக்கணும். மாத்திட்டேன். சேவ் கொடுத்தா என்டர் எ நியூ சார்ட் லேஅவுட் நேம்னு இருக்கு. எனக்கு வரேன். நான் இப்போ தான் பிளாக் மாற்றிருக்கிறேன். ஓகே. நிஃப்டி பேங்க்ல வச்சுருக்கேனா, அதில் போய் சேவ் கிளிக் பண்ணுறேன். ஓகே. சேவ் நியூ சார்ட் லேஅவுட்னு வருதா? சேவ் நியூ சார்ட் லேஅவுட்னு வருதா? சேவ் லேஅவுட், லோட் லேஅவுட் இருக்கு. லோடு இல்லை, சேவ் பண்ணி ஜஸ்ட் வந்து நிஃப்டி பேங்க் போயிட்டு சேவ்ங்கிறத கிளிக் பண்ணேன்னா, நிஃப்டி பேங்க் லெஃப்ட்ல போணுமா? நிஃப்டி பேங்க் லெஃப்ட்ல எந்த பக்கம் இருக்கு அந்த ஆப்ஷன்? ரைட் சைடு. ரைட் சைடுல ஒரு பாக்ஸ் செலக்ட் லேஅவுட் இருக்கு, அது பக்கத்துல சேவ் இருக்கு. அந்த சேவை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணா சேவ் நியூ சார்ட் லேஅவுட், என்டர் தி நியூ சார்ட் லேஅவுட் நேம் வருது இல்லையா? அதில் வந்துட்டு நிஃப்டி பேங்க் அப்படின்னு டைப் பண்ணு. நிஃப்டி பேங்க். சேவ். சோ நான் எப்பெல்லாம் நிஃப்டி பேங்க் ஓபன் பண்றேன்னா இந்த சார்ட் ஓபன் ஆகும், இந்த செட்டப்ல ஓபன் ஆகும். இல்லை, கிடையாது. இப்போ நிஃப்டி பேங்க் நீ டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டியா? அதை மேலே வந்துட்டு இந்த சேவ்ங்கிற முன்னாடி இந்த இடத்துல இப்போ நிஃப்டி பேங்க்னு இருக்கா? வச்சா இப்போ நீ என்ன பண்ண, மறுபடியும் அந்த ஹோம் பேஜ் வா. ஓகே. அதில் அந்த பாப்அப் சார்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொஃபைல் பக்கத்தில். ஆமாம், அதை கிளிக் பண்ணு. ஓகே. மறுபடியும் ப்ரௌன் தானே வந்திருக்கு? ஒயிட் வந்திருக்கு. ஒயிட் வந்திருக்கா? பேங்க் நிஃப்டியோடைய கேண்டில் வந்திருக்கு இல்லையா? பேங்க் நிஃப்டியோட கேண்டில்ஸ் வந்திருக்குதா? ஆமா. அதில் அந்த சேவ் இப்போ மறுபடியும் மேலே சேவ் தானே தெரியுது? ஆமா. அதில் டவுன் ஆர சிம்பிள் இருக்கா? டவுன் ஆரோ இல்ல. மேனேஜ் லேஅவுட்ஸ். இருக்கு. அதை கிளிக் பண்ணு. சேவ் லோட் காமிக்குது. லோடு போ. லோட். இது பிளாக் மாத்திரணும் தானே? இல்லை. வேண்டாம். ஓகே. நிஃப்டி பேங்க் நீ சேவ் பண்ணது இருக்கா? லோட் லேஅவுட்ல நிஃப்டி பேங்க்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணு. இப்போ இங்க வந்துருது நம்ம சேவ் பண்ணது. கரெக்ட். இப்போ டார்க்கா இருக்கா? இருக்கு. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி பேங்க் ஓப்பன் பண்ணணும்னா ஹோம் பேஜில் போய் ஓப்பன் பண்ண போகிறதில்ல. பாப்அப் சார்ட் பண்ணி அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணி லோட் லேஅவுட்ல நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணது ஓபன் ஆகும். கரெக்ட். ஓகே அங்கிள். இப்போ அடுத்து செகண்ட் ஸ்டேஜ். ஓகே. அந்த செலக்ட் லேஅவுட் இருக்குல்ல, அதே பேஜ்ல, அதாவது அதே பேஜில் அதை கிளிக் பண்ணால் 1 2 3 4 5 6 7 8 லேஅவுட் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வருதா? செலக்ட் லேஅவுட்ல நிறைய 8 வரைக்கும் இருக்கு. இருக்கா? அதில் வந்து ஃபஸ்ட்டு 4 செலக்ட் பண்ணுங்க. அதாவது 4 நம்பருக்கு பக்கத்துல 4 கட்டம் இருக்கு, அது மட்டும் தானே? அதுக்கும் பக்கத்தில் ரெண்டாவது கட்டம் வெர்டிக்கலாக 4 கட்டுதா? ஆமா. அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்போ இதில் வந்துட்டு
அந்த லெஃப்ட் சைடுலேருந்து 4 கட்டத்தில் ஃபஸ்ட்டு கட்டத்துக்கு 1 மினிட்னு கொடுத்துருங்க. ம். ரெண்டாவதுக்கு 3 மினிட்ஸ் கொடுங்க. இப்போ இந்த 3 மினிட்ஸ்ன்னு மாத்தும்போது ஆ எனக்கு ஃபர்ஸ்ட்லயே மாறுது. ஒரே நிமிஷம் uncle. இது வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து 1 மினிட் காமிக்குது. ஆ செகண்ட் பாக்ஸ்ல மாத்தணும்னா அதை கிளிக் பண்ணிட்டு வரணுமா? சைன் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ் மாத்திட்டேன். தேர்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் மாத்தணுமா? கரெக்ட் 5 மினிட்ஸ் 1 3 5. அப்புறம் ஃபோர்த் பாக்ஸ்க்கு 10. 10. ஓகே. ஓகே, ஒரு வேலை முடிஞ்சுதா? ஆ. இதுலேயே ரெண்டாவது வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ம். இண்டிகேட்டர்னு இருக்குல்ல, எஸ், இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சு. சர்ச் ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகே, அதில் வந்து பிவட் பாயிண்ட் PIVOT ம். ஸ்டாண்டர்ட், ரிவார்ட் பாயிண்ட். பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே. இப்போ அது எந்த டைம் ஃப்ரேமில் வந்திருக்கு? 1 மினிட்லையா நீங்கள் எதில் செலக்ட் பண்ணியிருக்கீங்க? ஐ திங்க் அது 10 மினிட்ஸ்ல. லாஸ்ட்டில் இருக்கு இல்லைங்களா? ம். சரி, நானும் 10ல் கொண்டு வரேன். 10ல் இண்டிகேட்டர் பிவட் பாயிண்ட் PIV நம்ம எதுல கிளிக் பண்ணி இந்த இண்டிகேட்டர் செலக்ட் பண்றோமோ அதுல வந்து அப்ளை ஆகும். கரெக்ட். ஆஹா. சரி, இப்போ எனக்கு அதில் 10ல் வரல, பட் 1ல் வந்திருக்கு. ஓகே ஓகே. நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன் மவுஸ் அதில் வச்சுட்டு, இதில் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு நீங்கள் 10ல் வச்சு கிளிக் பண்ணுங்கள். 10ல வச்சு. ஓகே. அதில் ஆ. அப்ளை தீஸ் இண்டிகேட்டர் டு என்டர் லேஅவுட்னு ஒன்று வருதா? எனக்கு அது வரலையே. ட்ரேடு, சிம்பிள் இன்ஃபோ, டேட்டா விண்டோ, காப்பி பிரைஸ், பேஸ்ட். எதில் வச்சு கிளிக் பண்ணீங்க? இங்க இந்த லேப்டாப்ல இது மவுஸ் ஒர்க் ஆகல uncle. இது இந்த லேப்டாப்ல ரைட் பட்டன் இருக்கும்ல. ஓகே, கிளிக் பண்ணால் என்ன வருது? அப்ளை தீஸ் இண்டிகேட்டர்ஸ் டு என்டையர் லேஅவுட் ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்துலயும் பிவோட் பாயிண்ட்ஸ் அப்ளை ஆயிடுச்சு. வெரி குட். சரியா? ஆனா ஏன் எனக்கு வரல? இது வரல? 10 மினிட்ஸ்ல அந்த பிவோட் பாயிண்ட்ஸ் வரல. ஆமாம், எனக்கும் வரல. சரி, என்ன பண்ணுவோம், இப்போ மறுபடியும் அந்த செலக்ட் லேஅவுட் இருக்கு இல்லையா, அதை 1க்கு கொண்டு வாங்க. எதை சொல்றீங்க? நிஃப்டி பேங்க் பக்கத்தில் ரைட் சைடில் டாப்பில் நம்ம இது லோட் பண்ணாலும் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஆமா செலக்ட் லேஅவுட், அதில் 4 செலக்ட் பண்ணோம் இல்லையா, ஆமா ஆமா. மறுபடியும் ஒரு சிங்கிளை மாற்றுங்க. அதை எதுல மாத்தணும்? சிங்கிளா? சிங்கிள் 1. ஆமாம். ஓகே. இப்போ எல்லாமே இருக்கா? அந்த பிவட் பாயிண்ட் இருக்கா? பிவோட் பாயிண்ட் இருக்கு. 1 மினிட் சார்ட் நினைக்கிறேன். கரெக்டு. இப்போ மறுபடியும் இண்டிகேட்டர் கிளிக் பண்ணுங்க. இண்டிகேட்டர். ஓகே. அதில் SUPER சூப்பர் ட்ரெண்ட் ஓகே. செலக்ட் பண்ணியாச்சா? அந்த ஸ்டார் கிளிக் பண்ணுமா? இதை கிளிக் பண்ணணும். ஸ்டார் தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை. நீங்கள் பண்ணிக்கிட்டாலும் தப்பு கிடையாது. ஓகே. ஏன்னா அது ஆட் டு ஃபேவரட்ஸ்ல காமிக்குது. சரி, பரவாயில்ல. இப்போ இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேமை மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், 4 சார்ட்டாக மாற்ற போகிறோம், இல்லை 5 சார்ட்டாக மாற்ற போகிறோம். ஓகே. அப்போ 4ல் வேலை செய்யலைங்கிறனால இப்போ 5க்கு வருவோம். இப்போ 5 பாக்ஸ் தான். ஆமாம், 5 பாக்ஸ் போட்டா எப்படி அங்கிள்? எந்த ஆப்ஷன்ல இருக்குது? 5வது பாயிண்ட் அந்த மேலே ஸ்கொயர் செலக்ட் லேஅவுட்டில் ரைட் சைட் டாப் ஃபைல்ல 4 ஃபிகர்ஸ் காமிக்குது. அதுல எது செலக்ட் பண்ணனும்? ஃபர்ஸ்ட்ல 1, ரெண்டாவது 3 மினிட்ஸு. நான் அது கேட்கல. ஃபைல் லேஅவுட்ல ஓகே 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 ஓகே. எப்போவுமே நம்மளுக்கு வெர்டிக்கல் வரணும். 5வது இதில் லாஸ்ட்டு. 5ல லாஸ்ட். இப்போ 1 2 3 4 5 கரெக்ட். 10க்கு அப்புறம் 15 வைக்கிறேன். கரெக்ட். இப்போ 10ல் வந்துட்டு பிவட் பாயிண்ட் வந்திருக்கா? வரல. எனக்கும் வரல. எதனால? சரி, ஒன்று பண்ணுவோம், அந்த 10 ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல 15 கொண்டு வருவோம். ஓகே. அந்த இடத்துல வச்சா எதுவும் வரல.
ஸ்க்ரீன்லயும் வருதா? ஆமாம். சரி, மறுபடியும் வெளியே வந்துட்டு ஆ 3 செலக்ட் பண்ணுவோம். 3வது இதில் அதான் 2 இது 3 இது வர்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ எல்லாம் பிவட் பாயிண்ட் இருக்கா? ரெண்டாவதுல அதாவது மொத்தம் 5 செலக்ட் பண்ணோம், 4 செலக்ட் பண்ணோம். எப்படி செலக்ட் பண்ணாலும் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பிவட் பாயிண்ட் வரல. ஆ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 சார்ட்டாக மாற்றுறேன். ம் இப்போ 1 3 5 இருக்குது. ம் எல்லாத்துலேயும் பிவட் பாயிண்ட்டு இருக்குது. இருக்கு. சரி, இப்போ எந்த டேட் 23ஆம் தேதி 24ஆம் தேதி ரெண்டுமே வந்திருக்கா? 24 எஸ் 24 தான். 23ஆம் தேதி 23ஆம் தேதி எப்படி ஒரு நிமிஷம். கொஞ்சம் அது மவுஸை மூவ் பண்ணி கேண்டில் தள்ளினீங்கன்னா 23ஆம் தேதி வந்துடும். என்ன டைம் ஃப்ரேம் சொல்றீங்க? 135 தானே? எதுலனாலுமே. அப்ப நான் கொஞ்சம் கேண்டில் இந்த பக்கம் தள்ளணுமா? அதாவது அந்த டைம் பிரேமர் சென்டரில் வச்சுட்டு ஆமாம் கேண்டில் சின்னதாக்குனீங்கன்னா வந்துடும். ஆல்ரெடி குட்டியா தான் இருக்கு ரொம்ப. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆமா. எனக்கு 24 மே 12:41 வரைக்கும் இது பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ அப்போ நான் இன்னொன்று பண்ணுறேன். இதை என்ன பண்ணுங்க, அந்த ரைட் சைட் டாப்பில் மேலே நிஃப்டி பேங்க் இருக்கா? ஆ பக்கத்தில் டவுன் ஆரோ சிம்பிள் இருக்கா? ஆ அதில் கிளிக் பண்ணிவிட்டு ம் மேக் ஏ காப்பி. ஓகே. நிஃப்டி பேங்க் காப்பி அப்படின்னு நேம் கொடுக்கலாமா? காப்பி 2ன்னு கொடுங்க. காப்பி 2. ஆ சேவ் பண்ணிடுங்க. ஓகே. அடுத்து என்ன பண்ணுங்க, இது இந்த மேலே அலைஸ் புல்லுன்னு தெரியுதுல்ல, ஆமா. அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணணும். ரைட். ஓகே. அதில் வந்து டூப்ளிகேட்னு வருதா? கரெக்ட். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இன்னொரு புது விண்டோ வரும். ஒயிட் சார்ட். எஸ். அதில் லோடு லேஅவுட் போயிட்டு காப்பி 2 இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ 135 வந்துருச்சு. ஓகே. அதில் வந்துட்டு டைம் ஃப்ரேம் மாற்றுங்க. 1ல பிவட் பாயிண்ட்ஸே வரல இதுல. ஆமாம், 1ல் வரல. இல்லை இருக்குது 23க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 23ஆம் தேதிக்கு இருக்குது. எனக்கு 23 அந்த இன்னும் நான் பின்னாடி போகணுமோ 1 மினிட் சாட்ல? இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த காப்பியில் வந்துட்டு அந்த 1 மினிட்டுங்கிறத 15 மினிட்ஸ் மாற்றுங்க. 1 மினிட்ல 15 மினிட்ஸ். ஓகே. ரெண்டாவது இதில் வந்து 30 மினிட்ஸ் மாற்றுங்க. 30 மினிட்ஸ். கடைசி இதில் வந்து 1 ஹவர் மாற்றிடுங்க. 1 ஹவர். ஓகே. இப்போ 23ஆம் தேதி சார்ட்டில் கேண்டில் கிரீனாக இருக்கு இல்லையா, 1 ஹவர் சார்ட்டு. ஒரு நிமிஷம் அங்கிள். 23 1 2:15 1:15 அந்த இதா? இருங்க ஒரு நிமிஷம். அதாவது 23 மே 1 ஹவர் சார்ட்ல 12:15 2:15 1:15 11:15 9:15. ஓகே, இது வரைக்கும் இருக்கு. அதாவது 23rd 1 ஹவர் சார்ட் 1, 30 மினிட்ஸ் 1, 15 மினிட்ஸ் 1. இதில் வந்துட்டு சூப்பர் ட்ரெண்ட் இருக்கா? இந்த 15:30 1 ஹவர்ல இல்ல. ஓகே. இண்டிகேட்டர்ஸ் போய் சூப்பர் ட்ரெண்ட் கொடுக்கணும். ஆமாம். அப்புறம் அங்க ஏதோ அப்ளை டு அந்த ஒரு நிமிஷம். அப்ளை திஸ் இண்டிகேட்டர்ஸ் டு என்டையர் லேஅவுட். இப்போ மூணுத்துலயும் எனக்கு இண்டிகேட்டர் வந்துருச்சு. மூணுல என்ன வந்திருக்குது? பியூர் பாயிண்டா? என்னது? சூப்பர் ட்ரெண்ட். சூப்பர் ட்ரெண்ட். ஓகே, இப்போ வச்சுக்கலாம். ஆனா பிவட் பாயிண்ட் வந்து 1 ஹவர்ல மட்டும் தான் காமிக்குது. கரெக்ட்.
நம்ம ரூல்ஸ் என்னென்னா ம் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்து ஒரு நிமிஷம் அங்கிள் 1 minute டைம் ஃப்ரேம்ல சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்து ஆ ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் க்ரீன் ஆனால் உள்ளே போகலாம். 1 minuteல ஹெயின் ஆஷியா கேண்டிலா இப்போதைக்கு ஃபஸ்ட் கேண்டில் தான் இருக்கட்டும். ஓகே ஓகே சூப்பர் ட்ரெண்ட் என்ன டைம்ல அங்கிள் பாக்குறீங்க? 1 மினிட்ல ம். எல்லாமே கிரீனா இருக்குன்னு பாக்குறீங்களா இல்ல குறிப்பிட்ட டைம் ஏதாச்சும் பாக்குறீங்க? இல்லை இல்லை இல்லை, அதாவது என்னென்னா 1 மினிட்ல வந்து சூப்பர் ட்ரெண்டு கம்ப்ளீட்டாக இல்லை, ஆ ரெட்டு டவுன் ட்ரெண்டு அப் ட்ரெண்ட் ரெண்டுமே காட்டுறான். ஆ 3 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக அப் ட்ரெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஒரு நிமிஷம் 3 minutes வந்து ஒரு நிமிஷம் எனக்கு இதுல 135ல சூப்பர் ட்ரெண்ட் ஒரு நிமிஷம் இப்போ எல்லாத்துலயும் வந்துருச்சு ஓகே. அங்கிள் ஒரே நிமிஷம் இல்ல அதாவது சூப்பர் ட்ரெண்ட் சூப்பர் ட்ரெண்டு 1 மினிட்ல அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் ரெண்டுமே காட்டுறான். 3 மினிட்ஸில் ஒன்லி அப் ட்ரெண்டு. ஆனால் ஒரு 1.25 போல் சூப்பர் ட்ரெண்டை வந்து டச் பண்ணுது கேண்டில் 5 minutes இல்லையா 1 மினிட் 3 மினிட்ஸில். ஒன்னே கோல் 1:24 1:21 அந்த டைமுக்கு 12:54க்கு நினைக்கிறேன் அங்கிள் இல்லையா 12:54ல இருந்து 12:51ல இருந்து தானே இது காமிக்குது கிரீன் அப் ட்ரெண்ட். நீங்கள் என்னைக்கு டேட் பார்க்குற மாதிரி இருக்காது? 24 மேல காமிக்குது உங்களுக்கு 23rd வர சொன்னேன். ஒரு நிமிஷம் ஸோ இது ஃபுல்லா நான் இந்த ரைட் பக்கம் இழுத்தா பின்னாடி வரைக்கும் போவோம் இல்லையா? ஆமாம். நாளைக்கு ஒரு மவுஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கப்பா. மவுஸ் இருக்கு தம்பி என்னமோ சொன்னான், அது என்னமோ அது ஒர்க் ஆகலையே என்னமோ சொன்னான். சரி ஒர்க் பண்ண ஒன்னே காலுக்கு ஒரு ரெட் கேண்டில் இருக்கு. ரெட் கேண்டில் இருக்கா? ஆமா. அது வந்து 5 மினிட்ஸில் பிவட் பாயிண்ட்டுக்கும் வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் சூப்பர் ட்ரெண்டை டச் பண்ணல. 5 minutes ஒரு நிமிஷம் செட் பண்ணிக்கிறேன். 23 ஒன்னே காலுக்கு வந்து வச்சிருக்கேன். 1.25 கிரீன். ஆமாம். ஒரு நிமிஷம் எனக்கு மவுஸ் இல்லாதனால கொஞ்சம் பாருங்க. இப்போ வந்து 1.25க்கு ரெட் கேண்டில் அந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் கொடுத்து அந்த பிவோட்டை டச் பண்ணிருக்கு. கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு 1 மினிட் வந்து அப் ட்ரெண்டு கொடுத்து மேலே போகுது. அதே 1 மினிட்ல 10.25க்கு போல் டவுனுக்கு இறங்குது. அது 1 மினிட் சூப்பர் ட்ரெண்டை உடச்சிட்டு டவுன் ட்ரெண்டு கொடுக்குது. அதே நேரத்தில் 3 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் தான் வந்திருக்குது. அடுத்து வந்து அதே மாதிரி மத்தியானம் 1:15 1:20 அந்த டைமுக்கு 1 மினிட்ல சூப்பர் ட்ரெண்டை உடச்சி டவுன் ட்ரெண்டு கொடுத்துருச்சு. 3 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டை தாண்டி கீழே இறங்கி பிவட் வரைக்கும் போயிருக்கு. அதே 1.25 டைம்ல. ஆமாம். அதே நேரத்தில் 5 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு கீழே இருக்குது, கேண்டில் பிவட் பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கு.
சரி, இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ம் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது ம் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருந்தால் உள்ளே போகிறோம். கரெக்ட். அப்போ 5 மினிட்ஸில் வந்து கேண்டில் கலர் எப்போ க்ரீனாக மாறுது? ஃபஸ்ட்டு 9:15 பிறகு. மார்னிங் சொல்றீங்களா? மார்னிங் ஆமாம், மார்னிங் 9:15க்கே க்ரீன் தான். எப்போ கிரீனா மாறுதுன்னு கேக்குறீங்களா? இல்லை இல்லை, ஆக்சுவலாக 23ஆம் தேதி ஆ காலையில் 9:15க்கு ம் ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீனாக இருக்குது. 9:15க்கே ஃபர்ஸ்ட் கிரீனு. க்ரீன் ஆச்சா? ஆமா. இப்போ அதனுடைய அதுக்கப்புறம் அதனுடைய ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 47,891 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. 4788 895. ஓகேவா? ஆ அந்த இடத்துல ஒரு லைன் வரைவோம். அங்க அந்த கேண்டில் இந்த விக்கு முடிகிற இடத்துல வரையணுமா? பாடி ஸ்டார்ட் ஆகிற இடம். அதாவது மேல. அதாவது பாட்டம் இல்லை, பாட்டம் தான். அதாவது கேண்டிலுடைய 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுடைய கேண்டிலுடைய ம் அந்த ப்ளூ கலர் ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் ஆகுது இல்லை? 48060 47 893 எனக்கு காட்டுது. 47893. ஓகே, பாட்டம்ல ஸ்டார்டிங் கரெக்ட்டா? ஆமாம், 478 93. 881 வருதா? அப்படின்னா கொஞ்சம் மேல 95. ஓகே அங்கிள். சரி, இப்போ அந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று நான் வரைஞ்சிட்டேன். ரொம்ப அக்யூரேட்டா பார்க்கணுமா 47893ன்னு? சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தால் ஓகே. ஆ சரியா? எப்படி லைன் வரையணும்? அந்த இடத்துல மவுஸை வச்சுக்கிட்டு இல்லை கர்சரை வச்சுக்கிட்டு ம் ஆல்ட் ஹச் அவ்வளவுதான். ஆல்ட் ஹச் வரைஞ்சா ஹரிசாண்டல் லைன் வந்துடும். சரி. Alt H. வந்துச்சு. இல்லாட்டி ம் இந்த லெஃப்ட் சைடில் வந்து கீழே ம் ஹைடு டிராயிங் டூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிராயிங்குடைய டூல்ஸ் எல்லாம் வரும், ஓப்பன் ஆகும். ஆக்சுவலா இது நான் மொபைல்ல கண்டுபிடிச்சேன். இங்க தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. இங்கேயும் இருக்குது அந்த. ட்ரெண்ட் லைன் டூல்ஸ்ன்றது அதான். கரெக்டு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ம் ஹரிசாண்டல் லைன் ஆல்ட் ஹெச்னு வரும். ஆல்ட் ஹெச் ஹரிசாண்டல் அதுக்கு வெர்டிகல். ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே அது வெர்டிகல் லைனுக்கும் ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து இன்ஃபர்மேஷன் லைனுக்கும் ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. என்ன லைன்? இன்ஃபர்மேஷன். ஆமாம், இன்ஃபோ லைன். இன்ஃபோ லைன். ஓகே. அதுமாதிரி ட்ரெண்ட் லைனுக்கும் ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ட்ரெண்ட் ஆங்கிளா? ட்ரெண்ட் மேலே இருக்கல ஃபஸ்ட் லைன், ஆ அதுக்கும் ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. சரி, இப்போ ம் 47,893க்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கோங்க. ம் வரைஞ்சாச்சா? ஆரஞ்சு. எங்கெங்கள் ஹரிசாண்டல் லைன் ஆட் பண்ணிங்க? 47893. 47893. ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது தானே? அதே தான். அதான் போட்டாச்சு தானே. போட்டாச்சு. அடுத்தது இப்போ இந்த 3 விண்டோவை விட்டுட்டு 1 3 5 விட்டுட்டு அடுத்ததுக்கு போவோம். அடுத்ததில் என்னெல்லாம் வச்சுருக்கிறோம்? 15 30 1 ஹவர் 3 இருக்கா? எஸ். 23 டேட் போணுமா? ஆமாம். 1:15. 9:15. என்னங்க? 9:15. கிரீன்.
அதே ப்ரைஸில் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருங்க, ஹரிசாண்டல் லைன். 9.25 9.25க்கு 47,893 அங்கே வரைஞ்சது. ஆமா. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க, ஹரிசாண்டல் லைன். அதாவது 1 hour சார்ட்ல சொல்றீங்க? ஆமாம், 1 hour சார்ட்டில் வரைஞ்சிங்கன்னா 3லேயும் வந்துடும். அப்படியா? ஆமாம். ஆக்சுவலா எனக்கு என்ன நம்பர் 47895 வச்சிருக்கேன். பரவாயில்லையா? பரவாயில்ல பரவாயில்ல. எனக்கு இப்ப தெரியுது அங்கிள், நீங்க அவ்வளவு பெரிய ஸ்கிரீன் வச்சிருக்கீங்க. கரெக்ட். கஷ்டமா தான் இருக்கு இந்த லேப்டாப். நாங்க ரிப்பீட்டடா கேட்டோம் இல்லையா, லேப்டாப்ல பண்ண முடியாதா பண்ண முடியாது. அதுக்கான விடை எனக்கு தெரியும். சரி. என்னங்க 4781 வரைக்கும் தான் காமிது. கொஞ்சம் மேல தூக்கனா அப்படியே இதாயிடுது. ஏன்னா இது மவுஸ் இல்லாதனால லேப்டாப்ல மூவ் பண்றதால எனக்கு அப்படியே ஹையா போகுது, இல்லைன்னா ரொம்ப லோவா போகுது. சரி பரவாயில்ல. கரெக்டா அதே நம்பர்ல வைக்கணுமா? ஆமாம். இல்லை கரெக்டாக தேவையில்லை, 5-10 பாயிண்ட் முன்ன பின்ன இருந்தால் கூட பரவாயில்ல. இருந்தால் பரவாயில்ல. இப்போ 4881 வருது. பரவாயில்ல, போட்டு விட்ருங்க. ஆல்ட் ஹெச். எல்லாத்துலயும் வந்துருச்சு அங்கிள். 30, 15. கரெக்ட். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சூப்பர் ட்ரெண்ட்லாம் தெரியுது இல்லை, மேலே எழுதிருக்குல்ல, அதை ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா மேலே ஹைட் ஆகிடும். இருக்கு, ஹைட் ஆயிடுச்சு எல்லாமே. ஓகேவா? சரி, இப்போ ரொம்ப சிம்பிள். என்னென்னா எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் ரெட்டானா வெளியே வந்துடணும். ஓகே. அந்த மாதிரி இதில் 1 ஹவரில் எப்போ ரெட் ஆகிருக்கு? 1 hour டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் எப்போ ரெட் இருக்கு? எப்போ ரெட் இருக்கா? 3:50. 3:15. அப்போ எல்லா இடத்துலையும் ரெட்டாக இருக்கு இல்லையா? ஓ, நம்ம இங்க வச்சா மத்த டைம் ஃப்ரேம்லயே இந்த பக்கம் வந்துருமா? ஓகே ஓகே. ஆமா. ரெட் தான். ஓகேவா? 135லயும் பார்க்கணுமா? பாருங்க. ஒரு நிமிஷம். 3:15 இங்க இருந்து 1 minute ரெட். ரெட் அங்கிள். ரெட் ஓகேவா? சரி, நான் ரூல்ஸ் சொல்கிறேன், ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. ஒரு நிமிஷம். அங்கிள் பெண்ணு மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ 1, 3, 5, 15 இருக்குது, 10 இல்லை, அப்படி தானே? ஓகே. அப்போ 1 minute, 3 minutes, 5 minutes, 50 minutes, 30 minutes, 1 hour வச்சுருக்குறோம். நீங்கள் என்ன எழுதுங்க, இன்ட்ராடே ட்ரேடிங் மெத்தட் எழுதிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டைம் ஃப்ரேம், 1 hour பாயிண்ட் வந்து டைம் ஃப்ரேம். ஓகேவா? அதுக்கு கீழே
ம் 1 3 5 15 30. ம் 1 3 5 15 15 30. 30 1 hour. ம் ஓகே. இருங்க. சரி, டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இத்தனை டைம் ஃப்ரேம் வச்சிடுறோம். ம் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து இண்டிகேட்டர். ம் ஓகே. இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் ஒன்லி சூப்பர் ட்ரெண்டு. ஒன்லி சூப்பர் ட்ரெண்ட். ஆமாம். ம் ம் ஓகேங்களா? ம் அடுத்த பாயிண்ட்டு கேண்டில் கலர். ம் ஆல் டைம் ஃப்ரேம். ஆ ஓகே, ரூல்ஸ். ம் 1 3 5 ம் சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்த பிறகு உள்ளே போகிறோம். 1 3 3 5. 5 டைம் ஃப்ரேம் ம் சூப்பர் ட்ரெண்ட் அப்பு. 1 சூப்பர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் கொடுத்தா போலாம். அப்புன்னா உள்ளே போகிறோம். உள்ள போறோம். ஆமாம், இது நீங்க உள்ள போறதுக்கு நீங்க என்ட்ரி அந்த பை பண்ணுறோன்னு அர்த்தம். பை பண்றது வந்து நீங்க எது டிசைட் பண்ணீங்க அங்கிள்? லைக் டைம் கேக்குறேன். என்னதை டிசைட் பண்ணுறோம்? இப்போ உள்ள போறதுக்கு ம் 3 5ல ம் சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்னா எந்த டைமுக்கு வருதுன்னு கேக்குறேன். அதாவது 1:30 மணியா? பாருங்க பார்க்கலாம் எப்போ வருதுன்னு. 1 3 5ல் சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் எத்தனை மணிக்கு வருதுன்னு பாருங்கள். ஐயோ என்ன டைம் சொல்லுது? ப்ளூ கலர்ல நான் கர்சர் மூவ் பண்ணா அதுவும் சேர்ந்து மூவ் ஏதோ வேற ஏதோ எடுத்துட்டாங்க. பரவாயில்ல, வரட்டும். அங்கிள் டெலிவரி கொடுத்த உடனே அது எல்லாமே போயிடுச்சு. டெலிட் கொடுத்தீங்களா? அந்த நான் நம்ம அந்த கேண்டில் மார்க் பண்ணி வச்சிருந்தோம்ல ஹாரிசான்டல், ஆ அது எல்லாமே போயிடுச்சு. இல்லை, அங்கே தான் இருக்கும். அது 15:30 1 ஹவர்ல இருக்கு. ம் அந்த 135ல போயிடுச்சு. சரி, மறுபடியும் கொண்டு வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம். அது 9:15 காலையில கிரீன். ஆ ம். ஆக்சுவலாக 1 மினிட்ல வந்து ஒரு நாள் முன்னாடியே 22ஆம் தேதியே க்ரீனு. அங்கிள் ஒரே நிமிஷம் அங்கிள், நான் இது இந்த இது இருக்கு என்னது பேரு ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன் அது வருது. நான் கர்சர் இது பண்ணும்போது அது எப்படி வெளியே வருதுன்னு தெரியலையே. ட்ரெண்ட் லைன் வேண்டாமா உனக்கு? இப்போ நான் மூவ் பண்ண அது வருது. எஸ்கேப் கொடுத்தா போகும்ல, போயிடும்ல. ட்ரை பண்ண. போயிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? அதாவது 1 மினிட்ல 3 மினிட்ஸில் 5 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு அப்படின்னா உள்ளே போகணும் பை. ஓகேவா? 1 மினிட்ல 3 மினிட்ஸில் 5 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு டவுனுன்னா செல். திருப்பி வாங்க. 1 மினிட் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சூப்பர் ட்ரெண்டு
டவுன். டவுனா? டவுன் அப்படின்னா செல். செல்லா? அதாவது அப் அப்படின்னா அப்புன்னா பை பண்ணணும், டவுனுன்னா செல் பண்ணணும். பண்ணணும். அதாவது வாங்கி வச்சதை விற்கிறணும். ம், 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 ம். ஓகேவா? ம். இல்லை ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்ல இல்ல. சரி, இப்போ அப்படி வரும்போது ம், 1-3-5ல் ம். சூப்பர் ட்ரெண்டு அப்பா இருக்கா டவுனாக இருக்கா 23ஆம் தேதி? ஒரே நிமிஷம், நான் ஹாரிசான்டல் லைன் மட்டும் போட்டுக்கிறேன். நான் உன்னை டெலீட் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல தெரியாம. சரி. அது மட்டும் இருக்கும். அங்க லைன் வர மாட்டேங்குது ஏன்? லைன் வர மாட்டேங்குதா? ஆ. செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ஹெச் போட்டால் வரலையா? ஆமா, ஏன் வரல? சரி, மறுபடியும் அந்த இதுக்கே போங்க, லைனுக்கே போங்க. லைன் போயிட்டு ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் டூல்ஸ் போயிட்டு. ஓகே. ஓகே அங்கிள், பண்ணிட்டேன். சரி, இப்போ ஓகே சரி. क्वेश्चन கேட்டிங்களே. 1 மினிட்ல சூப்பர் ட்ரெண்டு அப் ட்ரெண்ட் ஆகுது, டவுன் ட்ரெண்ட் ஆகுது. ம். 3 மினிட்ல சூப்பர் ட்ரெண்ட் ஆகுது, அப் ட்ரெண்ட் ஆகுது, டவுன் ட்ரெண்ட் ஆகுது. ம். 5 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு ஒன்லி அப் ட்ரெண்டு. ஒன்லி அப் ட்ரெண்ட். ஓகேவா? அதாவது நீங்க சொன்ன அந்த டைம் ஃப்ரேம்ல. ஆமாம். 9:15. 9:15 இருந்து ம். அந்த நாள் முடிய ம். சூப்பர் ட்ரெண்டு அப்ளையே இருக்குது. ம். ம். கரெக்டா? ம். கரெக்டா இல்லையா? கரெக்ட். சரி, அடுத்தது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ம். R1 அப்படின்னு சொல்லக்கூடிய 48,120 115 ம். ம். அந்த ரேஞ்சில் ஒரு எல்லோ கலர் லைன் இருக்கா? ஆமா ஆமா. அடுத்து R2 அப்படின்னு சொல்லிட்டு 48,466 இருக்கா? 450 அந்த ரேஞ்சு. 48 487 645 இருக்கு. 48,000 645. இல்லை 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 23ஆம் தேதி வந்து 48,450 அந்த ரேஞ்சில் இருக்குது. 48 487. 450 5 மினிட்ல கரெக்டா எந்த லைன் நேரா அங்கிள்? R2 எனக்கு ஆக்சுவலா R2 நேரா 48487 காமிக்குது. இல்லை, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். கர்சர் வச்சு பார்க்கும்போது R2ல எவ்வளோ காட்டுது? 48447. சரி, பரவாயில்ல. அடுத்து 454. ரொம்ப அக்யூரேட்டா பார்த்தா 454. கரெக்டு. அடுத்து R3 R3 48,806. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் எத்தனை ரூல்ஸ் எழுதியிருக்கிறோம்? இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆமாம், அதாவது இண்டிகேட்டர் வந்து சூப்பர் ட்ரெண்ட் ஒன்லி. டைம் ஃப்ரேம் வந்து 1 3 5 15 30 1 ஹவர். கேண்டில் கலர் ஆல் டைம் ஃப்ரேம். ஆமாம். ஓகே, ரூல்ஸ் வந்து 1 3 5 டைம் ஃப்ரேம் வந்து சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் அப்படின்னா பை பண்ணணும். 1 3 5 வந்து சூப்பர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னா செல் பண்ணணும். இதில் அடுத்த ஒரு பாயிண்ட் என்னென்னா மார்க்கெட் மூவ் pivot to pivot. ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு பிவோட் லைன் டச் பண்ணி இன்னொரு பிவோட் லைன் மேல போகும்போது நம்ம பை பண்ணலாமா? இல்லை, அதாவது 1 மினிட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 மினிட் வேணாம், 5 மினிட்ல எடுத்துக்கலாம். 47,893 இருக்கிற நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறோம்.
அதுலேருந்து மார்க்கெட்டு வந்து R1க்கு போகும். 48,117 அந்த ரேஞ்சுக்கு போகும். ஒரே நிமிஷம் என்ன சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. அதாவது நம்ம வரைஞ்ச லைன்ல இருந்து மார்க்கெட் R1 வரைக்கும் ஃபஸ்ட்டு போகும். கரெக்ட். R1 வரைக்கும் கேண்டில் மேல போகுது, சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் இருக்கு. ஆமாம், அதிலிருந்து ரெண்டாவது R2 வரைக்கும் போகும். கரெக்ட். அதை தாண்டி மேலே போச்சுன்னா R3 வரைக்கும் போகும். அப்போ ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது R1 வரைக்கும் உள்ளது ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டு, R2 வரைக்கும் செகண்ட் ப்ராஃபிட்டு, R3 ரீச் ஆகும்போது தேர்ட் ப்ராஃபிட்டு. சரி, இதில் அடுத்து என்ன விஷயம்னா, ஒவ்வொரு இடத்துலையும் பிவட் பாயிண்ட்டை டச் பண்ணுறப்ப மார்க்கெட்டு மேலேருந்து கீழே இறங்கி மறுபடியும் ஏறும். ஆக R3யில் டச் பண்ணும்போது அது அன்னைக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட்டு முடிகிற நேரமா இல்லை, அதுக்கு பிறகு கூட இருக்குது. ஆக்சுவலாக R3யில் 2 டைம்ஸ் டச் ஆகிருக்குப்பா. R3 ஒரு நிமிஷம். 2:25க்கு 1, 3:05க்கு 1. 2:25 3:05 3:10 3:05 3:10 மறுபடியும் கூட 2 தடவை டச் ஆகிருக்கு. ஓகேவா? என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி மார்க்கெட்டு இறங்கி ஏறி தான் போகும். அங்கிள், இப்போ நான் வந்து ஒரே ஸ்கிரீன்ல இருக்கிறனால இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பிவோட டச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், அது வந்து என்ன லைன்ன்றது எனக்கு இங்க தெரிய மாட்டேங்குது. ஐ மீன் R1 R2 R3 அது ஏன் மல்டி விண்டோ ஓப்பன் ஆகலையா? 135 வச்சிருக்கேன். ஓகே. இப்போ அப்ப இன்னும் நான் கொஞ்சம் குட்டி பண்ணணுமா? கேண்டில் குட்டி பண்ணீங்கன்னா ஓகே. ஒரு நிமிஷம். அப்போ என்ன டைம் சொன்னீங்க அங்கிள்? 3 ஆமா 3:5 3:10க்கு R3 டச் ஆகுது. அப்புறம் 2:25 ரெட். அந்த R3 டச் ஆகி கீழே போகுது. ஓகேவா? 225க்கு கீழே போயிட்டு மறுபடியும் 305க்கு மேலே போகுது. அதுக்கப்புறம் எப்போ மேலனா ஒரு 3:05க்கு 3:05க்கு ரொம்ப மைன்யூட்டா இருக்கு. சரி, பரவாயில்ல. 3:05க்கு கிரீன் கேண்டில் வந்து ஓகேவா? டச் ஆயிருக்கு, கொஞ்சம் மேலே போயிருக்கு. சரி, இப்போ வந்து உங்களுக்கு நான் கேட்குற கேள்வி என்னென்னா, அப்ராக்சிமேட்டாக 10:25க்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ரெட்டு கொடுத்துருக்கான். அடுத்து 1:10க்கு கொடுத்துருக்குறான். அடுத்து 1:10க்கு ஓகே. அடுத்தது 2:30க்கு கொடுத்துருக்குறான். 2 o'clock டைமிங். அதுக்கப்புறம் 3 o'clock 2:30 கொடுத்துருக்கா? 3:20 எல்லாத்துலேயும் சூப்பர் ரெண்டு அப்பில் இருக்கா? இருக்கு 5 மினிட்ஸில். ஓகே அங்கிள், இப்போ என்ன டவுட்னா, இப்போ நான் ஃபைல்ல வந்து இதெல்லாம் மூவ் பண்ணி பார்க்குறேன்ல, இது வந்து 3லயும் அப்படியே மூவ் ஆகுமா? ஆமாம். ஆனால் எனக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் இன்னும் மைனஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, நாளைக்கு நீ மவுஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடும், உனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓஹோ, இல்லை ஸ்க்ரீன் வந்து எனக்கு இப்போ உங்களது பெருசாக இருக்கனால நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்குற மாதிரி இருக்கு. சரி, பரவாயில்ல. சரியா? இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்தால டவுனு 10:25, அதில் பயம் வரும், உள்ளே இருக்கணுமா வெளியே இருக்கணுமான்னு. அடுத்து 1:05க்கு பயம் வரும், வெளியே வரணுமா உள்ளேயான்னு. அடுத்து 2:30க்கு உள்ளேயா வெளியேன்னு பயம் வரும். அப்படி ஒவ்வொரு தடவையும் இறங்கும்போது உள்ளே இருக்கணுமா வெளியே வரணுமான்னு பயம் வரும். இந்த பயம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா? ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவேன்? ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு முன்னாடி எந்த கேண்டில் லாஸ்டா ரெட், அதாவது ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி போட வேண்டியது ஸ்டாப் லாஸ்.
இல்லை, ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் ஸ்டாப் லாஸு, இதுதான் டார்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே போக வேண்டியது தான் ஸ்டாப் லாஸு. ம். ஆனால் நீ தொடர்ந்து உள்ளே இருக்கணுமா, இல்லை சூப்பர் டென் அப்படின்னு சிக்னல் கொடுத்துட்ருக்கான் இருந்தாலும் மார்க்கெட் இறங்குது. அப்படின்னா நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்கலாமா? அது இந்த எத்தனை தடவை எக்ஸிட் ஆகுறதுக்கு அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறது தான் ஆசம் ஆசிலேட்டர். மற்ற இண்டிகேட்டர். ஆமாம், 5 மினிட்ஸில் வச்சுட்டு இண்டிகேட்டர் போயிட்டு எம்ஏசிடி ஆசம் ஓகே. அது கிளிக் பண்ணேன்னா ம். அந்த ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நீ உள்ளே இருக்கலாம். ஒரு நிமிஷம். பேஸ் லைனுக்கு மேல வரைக்கும், அதாவது அப்ராக்சிமேட்டாக டைம் வந்து 5 மினிட்ஸில் எனக்கு 23 மே 3:10 எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்குற? 5 மினிட்ஸ்ல 5 மினிட்ஸில் ஆசம் ஆசிலேட்டர் 24th 10:15 பிறகு தான் கீழே இறங்குது. ஓ, நம்ம அடுத்த நாள் பார்க்கலாமா? தாராளமாக. ஓகே, அப்ப 24லன்னு பார்த்தா 10:15 நீங்க சொன்ன மாதிரி கீழே காமிக்குது. ஓகேவா? ம். இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டேன்னா ம். 3 மினிட்ஸில் ஆசம் ஆசிலேட்டர் கொண்டு வா. அப்ளை டு ஆல் கொடுத்துட்டேன் அப்படியே. வந்துருச்சா? ஆனா அங்க என்னன்னா ம் நான் 23 10 வரைக்கும் தான் காமிக்குது. சரி, அதாவது 3 மினிட்ஸ்லேயும் ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு கீழே வரல. ம். டைம் வந்து 10:30 மணி வரைக்கும் காமிக்குது மேம். 10 மணி பக்கமாக அது கீழே இறங்குது. ம். அந்த இடத்துல ஒரு சூப்பர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருக்கான். ம். எத்தனை மணிக்கு? 9:51க்கு. எத்தனை மணிக்கு வந்து? 9:51. 9:51. இது ஆல்சோ இந்த இந்த இண்டிகேட்டர் மேல தானே இருக்கு. 3 மினிட்ஸில் பார்க்குறியா? 3 மினிட்ஸ்ல. அங்கே சூப்பர் ட்ரெண்ட் ஆசம் ஆசிலேட்டர் மேலே இருக்கா? ம். 3 மினிட்ஸில். ஆனால் சூப்பர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குறானா? அது டவுன்ல இருக்கா? ஓகே ஓகே ஓகே. கரெக்டா? எத்தனை அப்போ அதே நேரத்தில் அந்த ரேட் வந்து R3க்கு நேர் வருதா? அதே நேரத்துல R3க்கு நேர் வருதா? R3 ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 மினிட்ஸில் ஒரு டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்து அங்கே கீழே இறங்குது அப்படின்னா நீ வெளியே வந்துடலாம். புரியுதாம்மா? அங்கிள் திருப்பி ஒரே இதுல அந்த டைம் மட்டும் சொல்லுங்க. டவுன் ட்ரெண்ட் சொல்கிறேன். டவுன் ட்ரெண்ட் வந்து 9:51 24ஆம் தேதி. ஒரு நிமிஷம். அதாவது 9:54க்கு 9:54க்கு மேல தானே அங்கிள் இருக்கு. ஆசம் இறங்குறத சொல்கிறியா நீ? ஆ நான் ஆசம் இறங்குறத சொல்லலை. இருங்க. அப்போ அதை பார்க்கறதோட ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர் ட்ரெண்ட் தான் பார்க்கணும். அதாவது கிட்டத்தட்ட முழு அளவில் நம்ம அவேராக இருக்கணும். ஓகேவா? அப்படி அவேராக இருக்கும்போது எந்த இடத்துல உனக்கு ஒரு பயம் வந்தாலும் நீ வெளியே வந்துடலாம். ஓகே. அப்படி பார்க்கும்போது 1 மினிட்ல ஆசம் வந்து பேஸ்லைனுக்கு கீழே வந்தாலும் நீ வெளியே வரலாம். ஆனால் 1 மினிட்ல அடிக்கடி மேலே வரும் கீழே போகும், மேலே வரும் கீழே போகும். அதனால 1 மினிட்டை விட்டு நம்ம 3 மினிட்ஸ் வரோம். ஓகே. 3 மினிட்ஸ்லையும் ஆசம் வந்து கீழே இறங்குறது ரேராக தான் இருக்கும். ஆனால் சூப்பர் ட்ரெண்ட் இருக்குல்ல, இது வந்து கேண்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 1:18க்கு வந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து மறுபடியும் அது க்ரீனாக மாற்றிருப்பான். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் கொடுக்கும்போது நீ வெளியே வந்துட்டா சேஃப் தான். அப்போ இதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்கீம் ஒன்று வரும். என்ன வரும்னா அங்கிள் இது வந்து அப்
ட்ரெண்ட் வந்து நீங்க சொல்றது 24 மே தானே? ஆமாம், 9:50க்கு. 23 மே. 23 மேல 3 மினிட்ஸ்ல அப் ட்ரெண்ட் எந்த டைம்ல கொடுக்குது? கிட்டத்தட்ட 22 மேலேயே கொடுத்துருது. 22 மேலயா? ஆமாம், 3 மணி பக்கமாக கொடுக்குது. 3:06. அதாவது 22 மேல 154க்கு அப் ட்ரெண்டா? 150 டவுன் ட்ரெண்ட். இல்லை நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத. ம் 23ஆம் தேதி ம் காலையில் 9:15க்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டு. ஒரு நிமிஷம். 9:15க்கு கரெக்ட் அப் ட்ரெண்ட். ஓகேவா? ஆ உள்ளே போகிறோம். போறோம். அன்னைக்கு ஃபுல்லாக மார்க்கெட் அப்பு. கரெக்ட். ஃபஸ்ட்டு R1லேருந்து R2 போகுது, R2லேருந்து R3க்கு வருது. ம் R1 வந்து ஒரு பிவட் பாயிண்ட், அதில் வெளியே வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் சூப்பர் ட்ரெண்டு அப்படியே வச்சுருக்கிறான். ப்ளே வச்சிருக்கான். R2ல் வெளியே வரக்கு ட்ரை பண்ணுறோம், சூப்பர் ட்ரெண்ட் அப்படியே வச்சுருக்கிறான். ம் R3ல் வெளியே வரக்கு ட்ரை பண்ணுறோம், சூப்பர் ட்ரெண்ட் அப்படியே வச்சுருக்கிறான். ம் R3ல் செகண்ட் டைம் வெளியே வரும் அப்பு வரும்போது, அதான் 3:12க்கு ம் வெளியே வந்துடுறோம். 3:12 ஆ அதாவது ரெட் கேண்டில். அதாவது ஆமாம், ரெட் கேண்டில். ஓகே. பிவட்டை தொடக்கூடிய அந்த ரெட் கேண்டில். ம் சரியா? ம் இது வந்து இன்ட்ராடே. ம் அதாவது நாள் ஃபுல்லா இருந்து. அதாவது இந்த மாதிரி வந்து நாள் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு வந்து ஜாக்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3:12க்கு ரெட் கேண்டில் வாங்க நம்ம வெளியே வந்துடுறோம். இன்னொரு வாட்டி சொல்லுமா? அதாவது 23 மே 3:12 டைம்க்கு ரெட் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ வெளியே வந்துடுறோமா? சூப்பர் ட்ரெண்டு ம் 5 மினிட்ஸில் ம் க்ரீனாக இருக்கிற வரைக்கும் உள்ளே இருக்கிறோம். ம் அப்போ த ஹோல் டே வந்து நம்ம உள்ளே தான் இருக்கிறோம். ம் ம் அப்ராக்சிமேட்டாக ப்ராஃபிட் பாயிண்ட் அப்படி பார்த்தேன்னா ம் இதில் வர்றது கணக்குக்கு ம் 884 பாயிண்ட் வருது. சரி, 864 பாயிண்ட். ஆஹா சரியா? ஆ இது அப்படியே வந்து நான் அடுத்த விண்டோ வந்தேன்னா ஆ காலையில் 9:15க்கு உள்ளே போகிறேன். ம் அடுத்த நாள் ஃபுல், அது மீன் அன்னைக்கு ஃபுல்லாக கிட்டத்தட்ட க்ரீனாக இருக்குது. 5 மினிட்ஸ் பாக்ஸ்ல சடனா ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. நான் ஏதாவது பிரஸ் பண்ணிட்டேனா? பரவாயில்ல, அதெல்லாம் இருந்துட்டு போகுது. ஆ பட் சொன்ன பிறகு உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சது. அதாவது 3 மினிட்ஸில் ஆசம் டவுன் ஆச்சுன்னா வெளியே வந்துடுறது. ம் 3 மினிட்ஸில் ஆசம் க்ரீனாக இருக்கிற வரைக்கும் உள்ளே இருக்கிறது. ம் சூப்பர் ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் உள்ளே இருக்கிறது. 5 மினிட்ஸில் ம் மார்க்கெட் மூவ் ஆகிறது பிவட் டு பிவட்டு. ம் இது வந்து ஒரு ஜாக்பாட்டுக்குள்ள ஒரு ட்ரேடிங் ப்ரொசீஜர்ஸ், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. போதுமா? அதாவது 5 மினிட்ஸ்ல சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா இருக்கணும். ம் 3 மினிட்ஸ்ல அந்த ஆல்சம் ஆஸ்லேட்டர் வந்து மேல பேஸ் லைன் மேல இருக்கணும். ஆ அப்புறம் பிவோட் டு பிவோட். ஆமாம். ம் இந்த 3 விதத்தையும் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இன்ட்ரா ட்ரேடிங். ஆமாம். ஓகே. இப்போ இதே இது ம் அப்படியே இரு. இப்போ ஒரு விஷயம் பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அதர் டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, 15, 30, 1 ஹவர், ஆ இதில் ரெட் கலர் போடுற வரைக்கும் நீ உள்ளே இருக்கலாம். ஓ ஓகே. அப்படி பார்க்கும்போது 9:15 கேண்டில் ஒன்று க்ரீனு 1 ஹவரில், ஒரு நிமிஷம். ஆ 9:15 10:15 க்ரீனு, ஆ 11:15 க்ரீனு,
அங்கிள் கொஞ்சம் ஸ்லோவா. ஆ 9 கிரீனு, 10 கிரீனு, 11 12 நில்லு 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 11 கிரீனு 12 பிவட்டை டச் பண்ணுது பார்த்தியா? ஆமா. அந்த இடத்துல கொஞ்சம் ஹெவியாகவே கீழே இறங்கியிருக்கு. அதாவது விக்கு மட்டும் தான் டச் ஆயிருக்கு. அதாவது ஒரு எத்தனை பாயிண்ட் தெரியுமா? 48625 இருந்து 46460 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பாயிண்ட்டு இந்த பக்கம் ஒரு 40 160 பாயிண்ட்டு கிட்ட கீழே இறங்கியிருக்கு. 160 பாயிண்ட் இறங்கி அப்புறம் மறுபடி 12 க்ரீனு 1 க்ரீனு 2 க்ரீனு. ஓகேவா? நீங்க 1 ஹவர் தானே பாக்குறீங்க? 1 ஹவர் தான். அதுல எந்த ரெட்டும் இல்ல தானே? 3 இருக்கு பாரு. எனக்கு கிரீன் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்குது. பரவாயில்ல, க்ரீனாக இருந்தால் கூட ஹாப்பி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ஹவரில் எனக்கு ரெட்டு காட்டுறான். பரவாயில்ல, ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒரு சில விஷயம் ஏதோ ஒரு விஷயம் என்னப்பா 3 ஒரு ரெட் இருக்கு. அதை தான் நான் சொன்னேன். ரொம்ப கரெக்ட். அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ ஒன்றை மட்டும் வச்சுட்டு ட்ரேட் பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியாது. எல்லா கலரும் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். 5 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஆசம் ஆசலேட்டரை 3 மினிட்ஸ் பார்க்குறோமா? ஓகே, மறுபடியும் அதில் 1 செகண்ட். ஆசம் ஆசலேட்டரை எடுத்துகிட்டு சூப்பர் ட்ரெண்ட் கொண்டு வா. இது எம்ஏசிடி கொண்டு வா. எதுல அங்கிள்? 3 மினிட்ஸில். ஓகே. ஆசம் எடுத்துட்டு இது கொண்டு வந்தேன்னா அதுக்குள்ள ரூல்ஸ் தான் இதுக்கும். அதாவது கீழே வரைக்கும் கீழே, அதாவது பேஸ்லைனுக்கு மேலே ஆரம்பிக்கக்கூடிய எம்ஐசிடி லைன், சிக்னல் லைன் எப்போ பேஸ்லைனுக்கு கீழே இறங்குதோ அது வரைக்கும் நீ உள்ளே இருக்கலாம். ஓகே. இதுவும் இதில் ஒரு பாயிண்ட். ஆனால் என்ன இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ப்ராஃபிட்டு அதுதான் நோக்கம், அதுதான் முக்கியம். சரியாம்மா? அப்போது பேசின வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டேன், இதையும் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. உனக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும்போது பாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அங்கிள் இந்த 23 ஃபுல்லா மேல தானே இருக்கு எம்ஏசிடி 3 மினிட்ஸ்ல? ஆமா, எல்லாமே மேல தான் இருக்கு. ஆமா. ஓகே. கரெக்ட். ஓகே அங்கிள். சரி, பாய். ஓகே அங்கிள், பாய் அங்கிள். சரி, ஏதாவது டவுட் இருந்தால் பண்ண சொல்லுறப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. சரி, வச்சிடறேன். ஓகே அங்கிள், பாய் அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். பாய் பாய்.